காலை வணக்கம் மாணவர்களே. இன்னையிலிருந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். குழந்தைகளுக்கு விஞ்ஞான அறிவை சிறிது சிறிதாக ஊட்டுகிறது. இது முதல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சார்லஸ் டார்வின் யார், அவர் என்ன சொன்னார், அவர் தான் பரிணாமம், மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள் பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லுவாங்க, அதை எவால்யூவேஷன், தியரி ஆஃப் எவால்யூவேஷன். எப்படி அதை அவர் கண்டுபிடிச்சாருன்னா, அவர் ஒரு ஊராக ஒரு தீவாக புதுசாக போய் ஒரு தீவில் இருந்து இன்னொரு தீவில் இருக்கிற வித்தியாசத்தினால இங்கே இருக்கிற விலங்குகள் அங்கே எப்படி பரிணாம வளர்ச்சி ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் அவர் இந்த தியரி, பரிணாம வளர்ச்சி தியரியை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் இந்த கலாபோகஸ்னு ஒரு தீவில் ஒரு அந்த தீவில் தனியாக இருக்கிற அந்த மிருகத்தினுடைய வளர்ச்சி மெயின்லேண்டில் போய் சேரத்துக்கான வளர்ச்சியாக இருந்ததுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அதுதான் ஒரு விவரம். அடுத்தது ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடி கொடி இவங்களுக்கெல்லாம் ஏன் லத்தீனில் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இது முன்னாடிலாம் ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சு அவங்கவுங்க ஊரில் இருக்கிற செடி கொடிகளுக்கு அவங்கவுங்க ஒரு பேர் வச்சாங்க. ஆனால் காலப்போக்குக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரே உலகம் பூரா அங்கீகரிக்கப்பட்ட பேர்களாக எல்லாத்துக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை உபயோகம் பண்ணாங்க. என்னன்னா, அந்த கார்ல் லினியஸ் என்றவர் தான் முதல்ல இந்த விஞ்ஞான ரீதியான பெயர்கள் செடி கொடி விலங்குகளுக்கெல்லாம் வைக்க ஆரம்பித்தார். அதில் ரெண்டு பாகங்கள் இருக்கும். ஒன்று அதனுடைய அந்த ஆதாரம், ஜெனரிக் பேர் இருக்கும். ரெண்டாவது அவர் எந்த குரூப்பில் கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ பூனை என்ன, அது எந்த குரூப்பில் சேர்க்கறது, புலி என்ன, அது எந்த குரூப்பில் சேர்க்கறது, அந்த மனிதர்களை எந்த குரூப்பில் சேர்க்க, மம்மல் குரூப்பில் சேர்க்கறது. அந்த மாதிரி இணைஞ்ச அளவில் தான் ஒரு லத்தீன் பேரை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். சில நேரங்களில் மூன்றாவது பேர் கூட வைக்கிறாங்க. முதல் 3 வார்த்தைகள் இணைந்து லத்தீன் வார்த்தைகள். முதல்ல அந்த மிருகத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ரெண்டாவது அவ எந்த குரூப்பில் எந்த வகையறாலன்றது இணையகம். மூணாவதுன்னா அதனுடைய உபப்பிரிவு இருந்தால் அதையும் சேர்த்து போடுறது தான் லாட்டின் பேர். புரியுதா? அதுதான் இன்னைக்கு செய்திகள். அதிகமாக நாளைக்கு சொல்கிறேன். காலை வணக்கம்.